தொடர்ச்சியாக இசிஆரில் பெண்கள் காரில் மிரட்டப்பட்டது தொடர்பான அது குறித்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி என்ன லைசன்ஸா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இசிஆரில் பெண்கள் துரத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். தொடர்ச்சியாக இந்த இசிஆரில் பெண்கள் மிரட்டப்பட்டது தொடர்பான விவகாரம் பூதாகரமாகி வருகிறது. தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவரும் அது தொடர்பாக கண்டனத்தையும் கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். என்ன சொன்னாரு? கூடுதல் விவரங்களை நீங்க வழங்கலாம். கௌதமி, வணக்கம். இசிஆரில் பெண்கள் விரட்டப்பட்ட சம்பவம் குறித்து கட்சி தலைவர்கள் எல்லாம் கண்டனங்களை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், சென்னை இசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய காரில் வந்த சிலர் சாலையின் நடுவில் மறித்து அப்பெண்களை அச்சுறுத்தும் வகையில் சினிமா காட்சிகளை காட்டிலும் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்த முயன்ற காட்சி நெஞ்சை பதபதைக்க வைக்கிறது என்றும், அவர்களிடம் இருந்து தப்பித்த பெண்களை வீடு வரை துரத்தி வந்த கயவர்கள் வீட்டில் இருந்த உறவினர்களுக்கும் அக்கம் பக்கத்தினரும் கூடியதால் அங்கிருந்து சென்றதாகவும், இது குறித்து புகார் அளித்தால் இரவு நேரத்தில் உங்களை யார் வெளியே போக சொன்னது என்று காவல்துறையினர் கேட்டதாகவும் பாதிக்கப்பட்டோர் தரப்பில் கூறுவதாகவும் அந்த பதிவுல தெரிவித்திருக்காரு. பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட திமுக ஆட்சியில் பறிக்கப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி உள்ளிட்ட ஆளுங்கட்சி அடையாளம் என்பது லைசன்ஸா என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். குற்றம் செய்பவர்கள் திமுகவினர் என்றால் காவல்துறை ஆமை வேகத்தில் காலம் தாழ்ந்துதான் செயல்படுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய அவர், யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்விக்கு எரிச்சல் அடைந்த முதலமைச்சர் இந்த சார்கள் பற்றி என்ன சொல்ல போகிறார் என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். மாநிலத்தின் பிரதான சாலையான இசிஆரில் பெண்களை இப்படி கொடூரமாக வழிமறைத்து தைரியமாக தாக்க முயலும் அளவிற்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை அடியோடு கெடுத்துள்ள இந்த திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனம் என்றும் குறிப்பிட்டு தனது கண்டனங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய அவர், இந்த வழக்கில் நேர்மையாக எஃப்ஐஆர் பதிந்து பாதிக்கப்பட்டோர் விவரம் லீக் ஆகாததையும் உறுதி செய்து அரசியல் தலையீடு இல்லாமல் குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்துவதாகவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.